ஷாலிபாயை பேட்டி காணும்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சில கேள்விகள் இருக்கின்றன. நாங்கள் முரளியை கேட்கின்றோம், நாங்கள் ஞானத்தை பேசுகின்றோம், எங்களுடைய இதயத்தில் சத்தியம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வார்த்தைகள் செயல்களில் வரும்போது இலகுவாக சாதாரணமான எண்ணங்கள், சாதாரணமான வார்த்தைகள், சாதாரணமான செயல்களுக்குள் செல்வதனால் நிறைய கவனக்குறைவு ஏற்படுகிறது. நாங்கள் எங்களுடைய நேரத்தை வீணாக்குகின்றோம், வார்த்தைகளை வீணாக்குகின்றோம். மற்றவர்களை பற்றி உலக விடயங்களை பேசும்போது எங்களோட சக்தியை வீணாக்குகின்றோம். எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த சூட்சுமமான தூய்மையின்மையிலிருந்து? எப்படி நாங்கள் எங்களை இந்த மாதிரியான தூய்மை, சூட்சுமமான தூய்மையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும்? நாங்கள் மேலும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் சில நேரத்தில் நாங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கும்போது எங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் எங்களோட இந்த சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்காமல் சில நேரத்துல நாங்க மன எழுச்சிக்கு உள்ளாகின்றோம். அப்ப அங்க நாங்க ஞானத்தை பயன்படுத்துறதில்லை. அதனாலதான் காலையில பாபா சொன்னார், எல்லோரையும் ஆத்மாக்களா பார்த்து நல்லாசிகள் கொடுக்க சொல்லி அவர்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்றாரு. அப்ப நாள் புறா சில நேரத்துல ஒருத்தர் எனக்கு மரியாதை கொடுக்கல, அப்ப நான் மன எழுச்சி உருவாக்கி இந்த தூய்மையின்மை எனக்குள்ள வருதுன்னு சொன்னா இந்த மன எழுச்சியை என்னால கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது. எங்களோட உணர்வுகளை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்றது இல்லை. இப்ப நாங்க எல்லாருமே இந்த தமோ பிரதான் உலகத்துல வாழ்றதுக்கு, இந்த கலியுக உலகத்துல வாழ்றதுக்கு நாங்க கற்றுக்கொள்றோம். எல்லா வகையான மனிதர்களிடனும் நாங்க பழகுறோம். ஆனா எங்களோட உணர்வுகளை நாங்க சுத்தமா வச்சிருக்க வேணும். அதுதான் நாங்க பழக வேணும். பிரதானமான காரணம் ஏன் நாங்க தூய்மையின்மைக்குள்ள வர்றதுக்குன்னா, ஏன்னா நாங்க உடனடியா எதிர் நடவடிக்கையில உள்ளாகிறோம். அதாவது நான் அந்த வகையான எண்ணங்களை நான் எனக்குள்ள மீண்டும் மீண்டும் உருவாக்குறேன். அதான் பாபா சொல்றார், வீணானதுக்கும் சக்திக்கும் இடையில எந்த அளவுக்கு வீணான எண்ணங்கள் அதிகமா வருதோ அந்த அளவுக்குள்ள எனக்குள்ள நிறைய அந்த பலவீனம், அது நான் என்னில நான் கவனம் செலுத்த வேணும். ஏனென்று சொன்னா, ஏன் வீணானது வருதுன்னு சொன்னா நீங்க தான் என்ன பிரச்சனைன்றதுதான் நாங்க இன்னும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது சத்தியமா, அது உண்மையா? இல்ல தானே? ஆமாம், அவர்கள் அப்படித்தான் நடப்பார்கள். அவர்கள் ஸ்ரீமத்தை உடைப்பார்கள். ஆனா அது அவர்கள் நடக்கிறது எந்த, நான் அவர்களை பார்த்து அதை பற்றி சிந்திக்கிறேன்னா அது எந்த பிரச்சனை? அப்ப சூட்சுமமான அந்த தூய்மையின்மை எனக்குள்ள ஏற்படுது. வீணானவற்றை சிந்திக்கிற அந்த, இப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீர்கள்னு சொன்னா, பாபா நான் இந்த உலகத்துல எல்லாரையும் ஆத்மாக்களா பார்த்து இந்த லௌகிக குடும்பமா இருக்கலாம், அலௌகிக குடும்பமா இருக்கலாம், நான் வேலை செய்யறவர்களா இருக்கலாம், அல்லது நான் கடையில சந்திக்கிறவர்களா இருக்கலாம், எந்த பாகம் எல்லாருக்கும் நல்ல ஆசையை கொடுக்கறது தான். இது சாத்தியமா? சாத்தியமா? அப்ப எப்படி எங்களுக்கு தெரியும் நாங்கள் உண்மையா நல்லாசிகள் கொடுக்கிறோம், உண்மையாவே இதயபூர்வமா நான் மற்றவங்களால பாதிக்கப்படாம இருக்கிறேன்னு சொன்னா? பிகேஸ் நீண்ட காலம் ஞானத்துல இருக்கும் போது அவர்கள் தான் கூடுதலாக கவனக்குறைவாக ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஸோ எப்படி நான் என்னுடைய ஸ்திதியை முன்னேற்றி கொள்ளலாம்? இப்போ உண்மையா நான் நல்ல ஆசிகள் கொடுக்குறேன்னா மற்றவங்களுக்கு,
காலையில கூட சாலிபாய் சொன்னாரு, பாபாவோட எல்லா நேரமும் தொடர்புல இருக்கும் போது அந்த அதிர்வலைகள் இந்த சூழல்ல பரவும் என்று சொன்னாரு. அப்படி இருந்தும் கூட பெரும்பாலான பிகே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இந்த சிலருடைய நடத்தையால பாதிக்கப்படும் போது எப்படி நாங்க அந்த தூய்மையை அல்லது சாந்தமான நிலையத்துல உறவு முறையில தூய்மை, அதாவது உறவு முறையில தூய்மை கடைபிடிக்கலாம். நாங்கள் புரிந்துணர்வு எங்களுக்குள்ள ஏற்பட வேண்டும். ஏனென்று சொன்னா ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிள்ளையா நடக்கிறார், ஏதோ இனிமையான விஷயங்களை பேச இல்லை, அப்ப நான் எதிர்மறையாக நான் அவங்களால பாதிக்கப்படுறேன், நான் விமர்சிக்கிறேன், அப்ப எந்த ஸ்திதியை நான் இழக்கிறேன். ஒவ்வொரு காலம் நான் எதிர் நடவடிக்கையில ஈடுபடும் போது எந்த ஸ்திதி தான் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இதை நான் புரிஞ்சு கொண்டேன்னு சொன்னா நான் அந்த திசையில போக மாட்டேன், அதே மாதிரி நடக்க மாட்டேன். ஏனென்று சொன்னா ஒவ்வொரு தடவையும் நான் தானே இதுல இழக்கிறேன், நான் என்னுடைய ஸ்திதியை நான் தான் இழந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இதனால தான் நாங்க ஒரு பற்றிட்ட பார்வையாளரா இருக்கணும்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா ஒரு பாபா சொன்னார், நீங்கள் ஞானமில்லாதவர்களால பாதிக்கப்படக்கூடாது. அதாவது முட்கள்னு சொன்னா அவர்களுக்கு நீங்க ரோசாப்பூ கொடுக்கணும், அவர்கள் துன்பத்தை கொடுத்தா நீங்க சந்தோஷத்தை கொடுக்கணும், அவர்கள் அவமதிச்சா நீங்க அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்ப இதுல இங்க இருக்கிற எல்லாரும் அதையா செய்றீங்க? சரி, யாரோ உங்களை அவமதிக்கிறாங்க, இகழ்றாங்க, அப்ப நீங்க அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி ரோசா பூவை கொடுப்பீங்களா? அதாவது அது எனக்குத்தான், ஏன்னா நான் அது கொடுத்தேன்னு சொன்னா எனக்குத்தான் அந்த நன்மை. ஏன்னா இது சில நேரத்துல ஒரு போதை மாதிரி ஆயிரும், போதை வஸ்து பாவிக்கிற மாதிரி. அதாவது நாங்க அதுக்கு அடிமைப்பட்டுறோம், நாங்க துன்பத்தை எடுத்துக்கொள்றது, அதை எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுறது. அப்ப இது தூய்மையின்மை. இது நான் புரிஞ்சு கொள்ளணும், இது எனக்கு, நான் தான் இதனால பாதிக்கப்படுறேன். ஏன் வீணான எண்ணங்கள் தொடருதுன்னு சொன்னா நாங்க அதே மாதிரி தான் இன்னும் சிந்திச்சு கொண்டிருக்கோம். அவங்க தான் பிரச்சனையை உருவாக்குறாங்கன்னு இன்னும் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப உதாரணமா ஒரு சகோதரர் எனக்கு சொன்னாரு, யாரோ கஷ்டம் அதாவது கொடுத்தாருன்னு சொன்னா எனக்கு அப்செட் ஆறேன், நான் அப்செட் ஆறேன்னு சொன்னா அது அவற்றை நடத்தியா அல்லது அவற்றை நடத்தினால நான் எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுறது. அப்ப உண்மையா யார் எனக்கு துன்பத்தை கொடுக்கறது? நான் தான். அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா, நம்புறீங்களா, உண்மையா நம்புறீங்களா? அப்படின்னா நீங்க மாறுவீங்க. இதை நம்புனீங்கன்னா மாறுவீங்க. நேர்மையா நீங்க இந்த முறையில நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா, நான் மற்றவர்கள் சொல்றதுனால நான் எதிர் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, உங்களோட ஸ்திதி பறந்து கொண்டிருக்கும், நீங்க ஒரு தேவதை ஆயிருவீங்க. ஆனா எந்த அளவுக்கு நான் மற்றவர்களை துன்பத்தை எடுத்துக்கொள்றேன், மற்றவர்கள் நடத்தைய பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறேன், அதை பற்றி விமர்சிச்சு கொண்டிருக்கிறேன், மற்றவர்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன், அப்ப எந்த ஸ்திதி குறைஞ்சு கொண்டுதான் இருக்கும். அப்ப இது எந்த தீர்மானம்? ஆமாம், நான் தான் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லதை பாக்குறது. அப்ப சிறந்த தீர்மானம் ஆன்மீக பாதையில இது. ஒவ்வொருவருடைய மதிப்பையும் நான் கற்றுக்கொள்றது, ஒவ்வொருவரிலும் நல்ல தன்மை இருக்கிறது. பாப்தாதாவை தனிப்பட்ட முறையில சந்திக்கும் போது அந்த சூழல் மிகவும் அழகாக இருக்கும். நாங்க ஒருக்கா பாபா 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு ஆரம்பிப்பார். ஆத்மாக்களை அடுத்த நாள் காலை 10 மணி மட்டும் சந்திச்சு கொண்டிருந்தார். 16 மணி நேரம் அன்பை கொடுத்து கொண்டிருந்தார், மரியாதையை கொடுத்து. அந்த சூழல் அவ்வளவு அழகா இருந்துச்சு, அவ்வளவு ஆன்மீகமா இருந்துச்சு. சோ இதுதான் பாபா நாங்கள் செய்யணும்னு விரும்புறார். அந்த தீர்மானம், நான் மற்றவர்களால பாதிக்கப்படக்கூடாது, நான் துன்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நிறைய சிந்திக்க கூடாது, நல்லாசிகளை கொடுத்து என் பிராமண வாழ்க்கையை நான் மாற்றி சக்திசாலியாக வேண்டும். அப்ப ஒருத்தரை நாங்க மாத்தணும்னு சொன்னா தனிப்பட்ட பொறுப்பை
எடுக்க வேண்டும். எங்களோட எண்ணங்கள், உணர்வுகள், நாங்கள் உணர்வு பூர்வமாக உள்ள அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். சில பிகே சொல்றார்கள், நீங்க காலையில சொன்ன மாதிரி அவர்கள் புரிந்து கொள்றதோ அல்லது எங்களுக்கு தெரியும் நான் தான் சரி, அதாவது அப்ப அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கும் போது நாங்க எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம்? அதாவது நல்லாசிகள் மட்டும் உதவி செய்யுமா அல்லது வேற ஏதாவது ஒரு முறையில, அதாவது ஒரு நேர்மையான அவதானி, இப்ப நான் ஞானத்தை புரிஞ்சு கொள்றேன்னு நான் ஆனா மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாட்டிக்கு, இப்ப தங்களோட நடத்திய சோதி காட்டிக்கு எப்படி நாங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அவர்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை அதாவது முன்னேற்றத்துக்கு இந்த வாழ்க்கையில பெரிய பாடம் என்னன்னு சொன்னா வரிசை கிரமம் என்ற வார்த்தை. வரிசை கிரமம்ன்றது நாங்க ஒருத்தருக்கு ஒரு நிர்ணயம் பண்றது இல்லை, ஆனா எங்கள் ஒவ்வொருவருக்குமே புரிந்து கொள்ற அந்த மட்டம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். இப்போ நான் என்ன உணர்றேன்னு சொன்னா, இப்போ நீங்க வரிசை கிரமமா புரிஞ்சு கொள்றீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருமே அவர்கள் வேறுபட்டவர்கள், வித்தியாசமானவர்கள் என்றதை புரிஞ்சு கொள்ளும் போது சிலர் நினைப்பார்கள், ஓகே பாபா ஒருக்கா சொன்னார், சிலர் அகங்காரம் குடும்பத்துல எப்படி அதிகரிக்குது, நான் தான் சரி, நான் சிந்திக்கிறது தான் சரி, நான் சொல்றது தான் சரி, அப்ப அந்த அகங்காரம் இருக்குமாம். ஸோ அப்போ நீங்கள் அந்த பணிவாக இருக்கும்போது இந்த ஆன்மீகத்துல 3வது ஒரு நியதி சொல்லுது, நான் எப்படி இருக்கிறேனோ அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு சத்தியம், 100% சத்தியம், உண்மை. இப்போ நான் சந்தோஷம் இல்லாட்டி அது நான் தான் காரணம். ஆமாம், இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கும், ஆனாலும் கூட நான் உருவாக்குற ஒவ்வொரு எண்ணம், ஓகே ஒருத்தர் ரூடா இருக்கிறார், ஆனா நான் அதனால பாதிக்கப்பட போறேனா இல்லையான்றதை நான் தான் தீர்மானம் எடுக்க போறேன். நான் தான் அந்த அவமானத்தை எடுக்க போறேனா, அந்த இகழ்ச்சியை எடுத்துக்கொள்ள போறேனான்றது என்ன பொறுத்த விஷயம். ஸோ நாங்க தாதி ஜாங்கிக்கு நெருக்கமாக நாங்க இருந்த போது என்ன நடந்தாலும் அவர் தன்னைத்தான் பார்ப்பார். யாராவது ஒருத்தர் அவவோட குழப்பமா இருந்தா, அப்செட்டா இருந்தா, ஓகே நான் என்ன செய்தேன் அவ குழப்பறதுக்கு என்று தன்னைத்தான் பார்ப்பாரு. அப்ப முழு பொறுப்பையும் நான் எனக்கு அந்த ஒரு சூழ்நிலையில நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு தான், நாங்க மற்றவங்களை நிர்ணயிக்க தேவையில்லைன்னு சொன்னா இது வரிசைக்கிரமமான குடும்பம். என்னுடைய சொந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னா, பிரம்ம பாபா இதை ஆரம்பித்த போது சிவபாபா வந்திருக்கிறார், கடவுள் வந்திருக்கிறார். அப்ப அவ்வளவு போதை அவருக்கு இருந்துச்சு. சொன்னார் எல்லாரும் அப்படி இருப்பார்கள்னு நினைச்சார். ஆனா காலையில சிலர் தூங்கி வளைஞ்சு கொண்டிருப்பார்கள், சிலர் ஒரு மாறி இருப்பார்கள். அப்ப பிரம்ம பாபா கூட அதை கற்றுக்கொண்டாரு, என்னென்ன ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள் என்றத. ஸோ அப்ப நான் அமைதியா இருக்கணும்னு சொன்னா, ஓகே நாங்க ஒவ்வொருத்தரும் வேறுபட்டவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான பாகம் இருக்கிறது, எல்லாருமே அழகானவர்கள் தான், எல்லாரும் வேறுபட்டவர்கள். ஸோ அந்த 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 விவேகம் எனக்குள்ள இருக்க வேண்டும், எல்லாரும் ஏற்றுக்கொள்றது. ஆனா அந்த பழக்கம் என்னன்னு சொன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற பழக்கம் எங்களோட அகங்காரம், மற்றவங்ககிட்ட இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்றது. அப்ப இது என்னுடைய அகங்காரம் தான் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுது. இப்ப நான் எனக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா ஆத்ம உணர்வு இல்லை, நான் சரீர உணர்வுல இருக்கிறேன்னு அர்த்தம். இதை நான் புரிஞ்சு கொள்ள வேணும். ஓகே ஒருத்தர் ரூடா இருக்கிறாரு, ஒருத்தர் என்ன குழப்புறாரு, இது ஒரு விதத்துல நான் புரிஞ்சு கொள்ளணும். நான் ஆத்ம உணர்வுல இல்லை, நான் ஞானம் நிறைந்தவனா இல்லை, நான் மீண்டும் என்னுடைய அந்த பழைய நிலைக்கு போயிட்டேன். சரீர உணர்வுக்கு
போயிட்டேன், குழப்பமடைகிற அந்த நிலைக்கு போயிருக்கிறேன். ஆமாம், அதுக்கு நேரம் எடுக்கும் தான், இதுக்கு பொறுமை தேவை. ஆனாலும் ஆஸ்திரேலியால நாங்கள் சொல்லுவோம், வளருங்க, துன்பத்தை மற்றவங்க எடுத்து கொள்றதை விட்டுருங்க. மற்றவங்க அவர்களுடைய அபிப்பிராயங்கள்ல இந்த குழப்பம் அடைகிறத பிரம்ம பாபா கூட சொல்லுவார், பிள்ளைகள் சொல்லுவினமா, உங்களுக்கு ஒரு பேபி புத்தி இருக்குது, அதுல இருந்து வளருங்க. என்ன பிரம்ம பாபா சொல்லுவாராம், உங்களுக்கு இன்னும் பேபி புத்தி தான் இருக்குது, வளருங்க கொஞ்சம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நாங்கள் மற்றவங்களை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு, அதாவது மற்றவங்களை நாங்கள் அவர்களை நாங்கள் நிர்ணயிக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி தேவை. எங்களோட யோகத்தின் தரம் எங்களோட எண்ணங்கள் உணர்வுகள தரத்தின் அடிப்படையில் தான் அமையும். ஸோ எங்களோட மனம் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் அல்லது நாங்கள் எங்களோட பணத்தை எப்படி செலவழிக்கிறோம், அதாவது எங்களோட பணத்தை எப்படி செலவழிக்கிறோம், அதாவது இந்த காலையில பாவம்ன்றது சொன்ன மாதிரி நாங்கள் தியானத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா நான் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அமர்ந்திருந்தா இல்லை. ஆனா மிச்ச 18 மணி நேரம் என்ன செய்யறேன், நான் நாள் முழுக்க நான் சாப்பிட்ற விஷயங்கள் ஏதாவது நான் பின்தங்கி இருந்தேன்னு சொன்னா கொஞ்சம் எரிச்சல் படுறேன்னு சொன்னா, என் பார்வை தூய்மையா இல்லை, நான் யாராவது ஒருத்தட்ட உடம்ப பாக்குறேன். இப்ப இந்த சூட்சுமமான கர்ம கணக்குகள் என்ன செய்யும்னு சொன்னா இதுதான் வரும். நான் தியானத்துல அமரும் போது இதனால தான் பாபா சொல்றார், பிள்ளைகளே ஸ்ரீமத்தை பின்பற்றுங்க. அப்ப நான் சரியா என்ற செயல்கள் சரியாகும் போதுதான் யோகமும் சரியா வரும். இப்ப இந்த செயல்கள் சரியா இல்லாட்டி அது என் மனசை குழப்பி கொண்டிருக்கும், சரியா யோகம் செய்ய முடியாது. ஸோ இந்த மனம் நான் சாதாரணமான விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னா என்னால யோகம் பண்ண முடியாது. நான் சக்தி வாய்ந்தவரா இருக்கணும்னு சொன்னா எனக்கு பாபால அன்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னும் நான் தளம்பல் அடைகிறேன்னு சொன்னா இது இப்பொழுது மிக மிக முக்கியம். நாங்க ஆன்மீக ரீதியா ஸ்திரமா பலம் வாய்ந்தவர்களா ஆக வேண்டும். ஸோ ஆன்மீக ரீதியா ஸ்திரமா பலம் வாய்ந்தவரா ஆகணும்னு சொன்னா என்ன முன்னெச்சரிக்கைகளை நாங்க நாள் முழுவதும் எடுக்க வேணும். எங்கட தூய வாழ்க்கை முறை நாங்க என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது. எங்களை எல்லாருக்குமே தெரியும் என்ன செய்யணும்னு. நாங்க அதை பயிற்சி செய்ய வேணும். இலகுவாக புறநோக்குக்கு உள்ளாகின்றார்கள். இப்ப சமையலறையில சமைக்கும் போது பிரம்மபோஜன் அல்லது பிரம்மபோஜன் சாப்பிடும் போது கூட சத்தம் போடுறாங்க, பெருசா கதைக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரியான நிலையில எப்படி எங்களோட ஸ்திதியை நாங்கள் பேண்டுறது, எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கவனக்குறைவுல இருந்து விடுபடுறது. நாங்க இது ஒரு குடும்ப பாதையில இருக்கிறோம். குடும்ப பாதைன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல உறவு முறை, அதுதான் எங்களோட வாழ்க்கை முறை. தாதி பிரகாஷ் மணி, எத்தனை பேர் தாதி பிரகாஷ் மணியை பார்த்துருக்குறீங்க? கையெத்துங்க பாப்போம். தாதிச்சி மிகவும் லேசா இருப்பார், மிகவும் சிநேகிதமா இருப்பார், நட்பா இருப்பார். நான் நிறைய நேரம் அவரோட பயணம் செய்திருக்கிறேன். அவர் எப்பொழுதுமே
அவருடைய அகநோக்கம் சொல்றது மௌனமா இருக்கிறது இல்ல, ஆனா எப்பொழுதுமே எங்கள்ல கவனம் செலுத்துறது சுயத்துல. இப்ப நீங்க எப்பொழுதுமே பேச வேண்டும், ஆனா அதே நேரம் அகநோக்கில் இருக்க முடியும். அதாவது எங்களோட சக்தி அந்த நேரத்தை இழக்காம இருந்து நாம் மற்றவர்களோட பேசி பழகுறது, அதுதான் முக்கியம். ஆன்மீக சக்தி சிவபாபாவோட சகல உறவுமுறைகளையும் நாங்க பண்றது. தூய்மை எங்களோட பார்வையில இருக்க வேண்டும். அது யாராவது ஒருத்தோட பேர் உருவத்துல கவரப்படுறதில்ல. தூய்மை என்று சொல்றது நல்லதை பாக்குறது, நல்ல விஷயத்தை பாக்குறது. நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்றேன் சொன்னா, நான் நிறைய இப்படி நாங்க பிரயாணம் செய்யும் போது சில நேரத்துல இவர் இப்படி, அவர் அப்படி, அவர் அதை செய்யறார், இவர் இதை செய்யறார். அப்ப நான் எங்கேயோ நான் அகப்பட்டு போயிருக்கிறேன். நான் இன்னும் அதுல இருந்து விடுபடையில. இப்ப நாடகத்துல ஒவ்வொருத்தரும் வரிசைக்கிறமானவர்கள் பாகத்தின அடிக்கணும். அப்ப நான் அவர்களையும் பாக்குறேன், என்னையும் பாக்குறேன். அதே நேரம் சக்தியை நான் பாபாட்ட இருந்து எடுத்துக்கொள்றேன். அதனால தான் சில நாட்களாக நான் 2 கேள்வியை என்னை கேட்டுக்கொண்டேன். யார் இந்த வாழ்க்கையில சக்தி வாய்ந்தவர்? என் வாழ்க்கையில சக்தி வாய்ந்தவர் யாரு? மற்றவர்களோட அபிப்பிராயங்கள், மற்றவர்களோட மன எழுச்சிகள், என்னுடைய கர்ம கதையா, அல்லது சூழ்நிலைகளா, அல்லது பாபாவா? பாபா தானே. ஏதாவது பிள்ளையா போனா நான் அந்த எல்லாத்தையும் சுத்திட்டு அதுல இருந்து பிறகு விடுபடுறதுக்கு எனக்கு நாள் எடுக்க போறேனா, அல்லது நான் பாபாவோட இருந்து ஸ்திரமா இருக்க போறேனா, நாடகத்துல ஸ்திரமா இருக்க போறேனா? எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி சக்தி வாய்ந்தவர்கள் ஆகுறதுன்னு சொல்லி. எது என் சக்தியை குறைக்குது, எது என்ன சக்தியை கூட்டுது, இதை நான் புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்க நிறைய சிந்திக்கும் போது வீணானது, எவ்வளவுக்கு வீணானது இருக்கோ அவ்வளவுக்கு நான் பலவீனமா இருப்பேன். அப்ப இதுதான் அந்த சமநிலை. எந்த அளவுக்கு நான் ஞானியா ஆத்ம உணர்வுல பாபா மீது அன்பு இருந்து அவரோட உரையாடி கொண்டிருந்தேன்னா அவ்வளவுக்கு நான் பலமா, ஆன்மீக ரீதியா நான் பலம் வாய்ந்தவனா உறுதியா இருப்பேன். தற்காலத்துல நாங்க உறுதியா பலம் வாய்ந்தவர்கள் ஆகணும்னு சொன்னா ஒரு தடை ஏன்னு சொன்னா சமூக தளத்துல நேரத்தை வீணாக்குறது. அப்ப அதுக்கு என்ன, நீங்க உங்களோட புத்திமதி என்ன? அதாவது சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நான் ஒரு இளம் சகோதரிக்கு சொன்னேன், ஆஸ்திரேலியால இனிமையான ஒரு சகோதரி. ஆனா அவர் சொன்னார், இந்த சமூக வலைத்தளத்துல 10 மணி காலையில 2 மணி மட்டும் அவங்க அதை பார்த்து கொண்டிருப்பாங்களாம். அவங்கள அதை நிப்பாட்டவே முடியாதா? இப்ப நான் சொல்லுவேன் என்னன்னா, நாங்க பாபாவை நினைக்கும் போது எங்களுக்கு கூட சக்தி கிடைக்கும், திட்ட சங்கல்பம் இருக்கும். அப்ப எது எனக்கு நல்லது, எது எனக்கு கூடாதுன்றத நான் புரிஞ்சு கொள்வேன். நிறைய அதுல குப்பை தான் இருக்குது. இந்த போன் அதாவது எங்கட கலியுகத்து மனம் என்ன செய்யும்னு சொன்னா நிறைய, அதாவது விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்ப அதுக்கு களிப்பூட்டுறதுக்காகத்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பிள்ளைகள் என்ன செய்வினம்னா, சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாம் இத பார்த்து அவர்கள் குழப்பத்துக்குள்ளாகுவார்கள். அப்ப பிராமணர்களான எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பார்க்கலாம், ஆனா கூட பார்த்தா நீங்க உங்களையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதனால உங்களோட போனை சென்டர் கோஆர்டினேட்டருக்கு இரவு கொடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஏதோ ஒன்று நாங்க எங்களை மாட்டிக்கொள்ளணும் இல்லையா? இது சங்கம யுகம். நாங்க பாபாவனுக்கு அப்ப இப்படி நாங்க நேரத்தை வீணாக்க முடியுமா? சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, அதிகம் சிந்திக்கிறது.
பல பிகேஸ் பயந்து கொள்றாங்க. சூட்சமமான நிர்மலா தீதின்ற அவங்கள பிரசன்னத்தை அவங்கள வந்து மிஸ் பண்றாங்க அல்லது அப்ப நீங்க நீண்ட காலம் அவரோட இருந்தா உங்களோட அனுபவத்தை உங்களால டிடி இந்த தூய்மை தாரணையை பற்றி உங்களால பகிர்ந்து கொள்ள முடியுமா? டிடிக்கு பல தகுதிகள் இருக்கின்றன. ஆனா அவருடைய தூய்மை வந்து மிகவும் பலம் வாய்ந்தது. டிடி டாக்டர் நிர்மலா வந்து யாருடைய ஆதிக்கத்துக்கும் உள்ளாக மாட்டாரு. அப்ப அது வந்து தூய்மை. அவர் யார் மூலமும் ஆதிக்கத்துக்கும் உள்ளாக மாட்டாரு. அவர் எப்பொழுதுமே பற்றிருப்பார். அப்ப எங்கிருந்து இந்த பற்றற்று நிலை வந்ததுன்னு சொன்னா அவர் பாபாவோட எல்லா உறவுமுறையும் எடுப்பார். அவர் ஒரே ஒருவர் மீது அன்பு வச்சிருந்தார், அதாவது பாபா மீது. ஸோ அதனால இந்த அன்பு பாபாவோட அன்பு வந்து இந்த மாதிரியான ஆதிக்கத்திலிருந்து எங்களை அப்பால் கொண்டு செல்லும். அப்ப அது இயல்பா அந்த பற்றற்ற நிலை வரும். ஸோ டிடி வந்து மிகவும் பலம் வாய்ந்தவர். எது சொல்லணுமோ நேரடியா அவர் சொல்லுவார். அதே நேரம் அவர் பணிவாகவும் இருந்தார். அவர் ஒருபோதுமே தன்னுடைய பதவியை இட்டு அவர் அகங்காரம் கொண்டதில்லை. சில நேரத்துல நான் அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவரும் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா நாங்க அது அவர் ஏதாவது சொல்லுவார், அப்ப நான் சொல்லுவேன், அப்ப நாங்க இது சொல்லுவோம், இப்படி செய்வோம். அப்ப பிறகு அவர் வந்து சிரிச்சுட்டு வந்து சொல்லுவார், ஆமாம். ஏன்னா அவர் வந்து அந்த முறையில அவர் வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடியவரா இருந்தார். அதாவது தன்னை பதவியேற்று ஒரு பற்றோ அல்லது அது எதுவுமே அவருக்கு இருக்கவில்லை. அவர் எப்பயுமே சுத்தமா இருந்தார். அதோட டிடி வந்து சில வந்து அதாவது பிரம்மச்சரியத்தை உடைச்சு அப்படிப்பட்ட தவறு செஞ்சா கூட அவர் டிடிக்கு நேர்மையா இருந்தா அவர்களை மிகுந்த அன்போடு அவர்களை நடத்துவார். அப்ப நான் சில நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன், அப்படிப்பட்ட நேர்மையா நடக்கிறவர்களை அவர் அன்பு வச்சிருக்கிறார். ஸோ அவர்கள் அதுக்கு பிறகு அவருக்கு நெருக்கமா வர்றதை பார்த்திருக்கிறேன். ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு தூய்மை. அவர் நேர்மையா இருப்பார், நேரடியா பேசக்கூடியவர். 33 வருடங்கள் நான் டிடியோட செயல்பட்ட நான் சேவை செய்தேன். டிடி மிகவும் ஒரு மிகவும் உறுதியான ஆளுமை கொண்டவர். யாராவது சொன்னாருங்க, என்ன டிடி இப்படி சொல்லிட்டா நீங்க அப்படி சொல்லிட்டீங்களா? ஏன்னா அவ்வளவு உறுதியா சொல்லுவார். நான் சொல்லுவேன், ஓகே, அப்ப அவர் எனக்கு எவ்வளவு சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவரோட நான் சேர்ந்து செய்றேன். சில நேரத்தில் அவர் மிகவும் பிடிவாதமா அதை சொல்லுவார். அப்ப அது என்னுடைய நன்மைக்குன்றதை நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். டிடி வந்து மிகவும் நடைமுறையானவர். ஆஸ்திரேலியால அவர் வந்து மிகவும் அவருக்கு நகைச்சுவையாக இருப்பார். சொன்னா முரளி சொல்ல ஏன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னா அவர் அவ்வளவு லேசா இருப்பார், சிரிச்சு கொண்டிருப்பாரு. ஆஸ்திரேலியா அவர்கள் வந்து ஃபன்னா இருக்கத்தான் விரும்புவார்கள். அப்ப டிடிட்ட ஒருக்கா இந்தியாவுக்கு போன போது கேட்டேன், டிடி நீங்க திரும்பி வந்துட்டீங்க இப்ப ஆஸ்திரேலியாலேருந்து. அப்ப சொன்னார், அங்க சிரிக்கிறது, அந்த ஃபன் நகைச்சுவை விருப்பம் சொன்னா அவர் வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கிறது அவருக்கு பிடிக்குமா. ஸோ அவருக்கு மிக மிக உயர்ந்த தூய்மை இருந்தது. அதனால தான் அவர் அவ்வளவு பலம் வாய்ந்தவர், பலசாலியா இருந்தாரு. எதுவுமே அவரை வந்து அசைக்கல. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் அவர் அசையாமல் இருந்தது காரணம் அவருடைய தூய்மை தான்.
when we talk about honesty, நாங்கள் நேர்மையை பற்றி பேசும்போது காலையில கூட பிரதர் சொன்னாரு, சில பேர் வந்து உள்ளுக்குள்ள வந்து வித்தியாசமா இருப்பினும் வெளியில வித்தியாசமா இருப்பினும் உள்ளுக்குள்ள அந்த நேர்மை வந்து குறைவா இல்லாம இருக்கும். ஸோ எப்படி அதை நாங்க இனம் கண்டு எங்களை பாதுகாத்து கொள்றது, அப்படிப்பட்டவர்கள்ல இருந்து அவர்கள் உள்ளுக்குள்ள சுத்தம் இல்லைன்றதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? நான் நினைக்கிறேன் நாங்க எல்லாருமே பாபாட்ட வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கிற குப்பைய வந்து நாங்க நீக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா சில வெளியில வந்து இனிமையான முகத்தை கொண்டிருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள சில நேரத்துல வேறுபட்ட நோக்கங்கள் இருக்கலாம். ஆனா ஆன்மீகம் என்று சொன்னா பற்றற்று இருந்து அன்பா இருக்கிறது. இப்ப நாங்க பற்றற்று இருக்கும் போது நீங்க இந்த நடத்தை எல்லாத்தையும் அவதானிப்பீங்க. ஒருத்தர் வந்து வித்தியாசமா இருக்கிறார், உள்ளுக்குள்ள உள்ளும் புறமும் வித்தியாசமா இருக்கு. ஆனா அதுக்காக எனக்கு பிள்ளையான உணர்வுகளை கொண்டிருக்குது. ஒருத்தர் வந்து இந்த உண்மையை திரிச்சு சொல்றாரு, அப்ப சரீர உணர்வுன்னு சொன்னா எங்களுக்கு அதை பார்த்தா பிள்ளையா தவறா இருக்கும். ஆனா ஆத்ம உணர்வுல வந்து நாங்க அவர்களை எப்படி முன்னேற்றலாம் சொன்னா, பாபாவால எங்களை எல்லார்ட்டு நடத்தையும் பார்த்தாலும் அவர் எங்களை அன்பு வச்சிருக்கிறார், நாங்க முன்னேறணும்னு விரும்புறாரு. ஒருக்கா பாபா சொன்னார், சில நேரத்துல ஆத்மா தவறு செய்யும் போது ஸ்ரீமத்தை அவர்கள் உடைக்கலாம். அப்ப நாங்க நினைக்கிறோம், ஓகே நாங்க உடனே இதுக்கு ஒரு நியாயம் கொண்டுறோம், இதுக்கு இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இவர் ஸ்ரீமத்தை உடைச்சிட்டாரு. ஆனா பாபா சொல்ற, சரி அவங்க ஒரு தவறு செய்தாங்க, ஆனா நீங்க நிர்ணயிக்கிறீங்க அதுவும் அதே தவறு தான். இப்ப நாங்க சொல்றோம், ஓகே இது பிள்ளை, இவர் செய்யறது பிள்ளை, அவங்க இப்படி பிள்ளையா இருக்கிறாங்க, அவங்க தவறு செய்தாங்க, ஆனா நான் வந்து அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேனே அதுவும் தவறு தான். சரீர உணர்வுல நாங்க வந்து அவர்களுடைய எதிர்மறை விஷயங்களை பார்க்க, ஆனா ஆத்ம உணர்வுல நான் அந்த தவறுகளை பார்த்தாலும் நல்ல உணர்வை நான் பேணுவேன். இப்ப நீங்க உங்களோட லௌகீக குடும்பத்தையோ சூழலை மாற்றணும்னு சொன்னா எப்பயுமே நல்ல உணர்வுகளை வச்சிருங்க. இது பாபாட கற்பித்தல் வந்து இதுதான். பிள்ளைகளே, இந்த தமோ பிரதான் உலகத்துல இருந்து மேன்மையான சத்தோ உணர்வுகளை நீங்க கொடுங்க. அப்ப இதுதான் அந்த பலத்தை கொண்டு வரும். இப்படித்தான் நாங்க உலகத்தை மாற்றுபவர்கள் ஆக முடியும். ஏதாவது கேள்விகள் யார்கிட்டயாவது இருந்தா நீங்க கேட்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ அப்ப ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க எழுப்பி கேட்கலாம். அல்லாட்டி கேள்விகள் இருக்கலான்னு தாதி குல்சா, தாதி ஜாங்கி, தாதி பிரகாஷ் மணிஜி அவர்களுடைய அனுபவங்களை நீங்க இந்த இந்த இனிமை, தூய்மை, சுத்தம் இவற்றின் அடிப்படையில், இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மன்னிக்கவும், எனக்கு அது விளங்கவில்லை, அவர் கேட்பது விளங்கவில்லை. அதாவது நாங்க எதிர் நடவடிக்கை செய்யறோம். ஆமாம், ஞானத்துல நாங்க எங்களுக்குள்ளே போய் நாங்க எங்களை பாக்குறோம். அப்ப அதன் மூலம் நாங்க பாபாவை வெளிப்படுத்துறோம். ஓகே, வேறு யாரோ ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க போய் கேட்கலாம், தமிழ்ல கூட கேட்கலாம், பிரச்சனை. ஏதாவது நாங்க முன்னேறதுக்கு, எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு, இலங்கை பிகேஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களோட பிகேஸுக்கு குடும்பத்துக்கு என்ன புத்திமதி சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய உணர்வுன்னு சொன்னா,
இந்தியாவுக்கு வெளியில் வந்து சேவையில் முதல் இலக்கத்தில் இருப்பவர்கள் இலங்கை சேர்ந்தவர்கள். ஸோ அப்போ நல்ல தரமான சேவை செய்கிறீங்க, நிலையங்களை உருவாக்கி இருக்கிறீங்க, குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறீங்க, அற்புதமான விஷயம். ஸோ எல்லாமே நல்லதாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. ஒரு விஷயம் நான் என்ன, அதாவது ஒருத்தர் மீது ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த பார்வை, நோக்கம், அது முன்னேற வேணும். அதை நீங்க முன்னேற்றி கொள்ள வேணும். ஒவ்வொருத்தர்ல இருக்கிற அழக பாருங்க. இப்ப நாடகத்துல வந்து நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவரவர் பாகத்தை நடிக்கணும். இப்ப என்னுடைய திருஷ்டி வந்து அவருடைய அழகத்தான் பார்க்கணும், அந்த ஆத்மாட நல்லதை தான் பார்க்கணும், இனிமையத்தான் பார்க்கணும். அப்போ ஒரு ஒரு விலை மதிப்பான ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதனால சும்மா வம்பளத்து மற்றவங்களை பற்றி குறை சொல்லாம, அது எல்லா இடம் இருந்தாலும் கூட நேர்மையா நான் நினைக்கிறேன். நீங்க இதுல நாங்க கவனம் செலுத்தணும்னு சொன்னா, ஒவ்வொருத்தட்ட மதிப்பை நாங்க பார்த்து ஆத்ம உணர்வு ஓட பார்த்து எல்லாருக்கும் அந்த அன்பையும் மரியாதையும் கொடுக்குறோம். இதுதான் தேவை. அப்ப அந்த சூழல் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அப்ப இது வந்து இன்னும் கூட எங்களை ஆத்மாக்களை கவரும். கூட மற்றவர்கள நற்குணங்கள், மற்றவர்களுக்கு நல்லாசிகள். அப்ப நான் இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் அதிகமான ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஒவ்வொருத்தரும் நாங்க பார்க்க வேண்டியது அந்த ஸ்திதிக்கு நாங்க போகணும். அந்த மற்றவங்கள நல்ல முறையில பார்க்க, மற்றவங்கள்ல இருந்து துன்பத்தை எடுக்காம, மற்றவர்களால பாதிக்கப்படாம பாபா வந்து அதுல இருந்து விடுபட சொல்றாரு, உயர்ந்த நிலைக்கு போக சொல்றாரு, ஒரு தேவதையாக சொல்றாரு. ஸோ இதுதான் என்னுடைய விருப்பம். டாடி பிரகாஷ் மணி எப்படி வந்து அவர் வந்து இந்த யஜ்யத்தை, முழு யஜ்யத்தை ஆயிரக்கணக்கானவர்களை ஒன்றா வச்சிருந்தார் ஏன்னு சொன்னா, அவர் வந்து எல்லாரையும் தெரியும், அவர்களுடைய பின்னணி தெரியும், அவர்களுடைய கடந்த காலம் தெரியும். அப்படி இருந்தாலும் அவருடைய நல்லாசி வந்து ஒரு கருவியாக அந்த திருஷ்டி இருக்கும் போது அது எல்லாரையும் ஒன்று சேர்க்கும். தாதிஜி வந்து மிக 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 சக்தி வாய்ந்தவரா இருந்தாரு, எல்லாருக்கும் அன்பு கொடுப்பாரு. அவர் வந்து சரீரத்தை விட்ட போது 13 நாளைக்கு அவருக்கு வந்து டிரான்ஸ்ல போனாங்க. தாதிகுல் சார் வந்து டிரான்ஸ்ல போய் செய்தி எடுத்தாங்க. பிரதானமா தாதிஜியை பற்றி பாபா சொன்னது சுயமரியாதை, மரியாதை கொடுத்தது. அவருடைய தான் முன்னேற்றத்துக்கு அவர் தன்னுடைய சுயமரியாதையில் இருந்தார், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தார், எல்லாருக்கும். அதனால தான் இந்த உயர்ந்த ஸ்திதி அடைந்தார். பிரம்ம பாபா அசரீரியானவர், அகங்காரமற்றவர், விகாரமற்றவர் என்ற அந்த ஸ்திதியை கொடுத்துட்டு போனாரு. தாதிஜி இப்படித்தான் இருந்தார், தன்னுடைய சுயமரியாதை வைத்திருந்தார். அதே நேரம் அவர் வந்து மற்றவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு. ஸோ அதனால தான் தாதிஜி கீழே வந்து சேவை மிகவும் பெரிய அளவில் வந்து முன்னேறிச்சது. நான் தாதிஜியோட பிரயாணம் செய்திருக்கிறேன், தென்னிந்தியா போயிருக்கிறேன், அமெரிக்கா நாடுகளுக்கு போயிருக்கிறேன், ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பயணம் செய்திருக்கிறேன். அவர் வந்து முற்று முழுதாக அந்த சுயமரியாதையோடு இருப்பார், பணிவா இருப்பார். ஒருக்கா பாப்தாதாவை சந்தித்த போது, முதல் தடவை ஹிஸ்டரி ஹால்ல சந்திச்ச போது 3 4வது தரம் நான் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இறுதியில பாபாக்கு போக் தீத்துவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க தானே. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து தாதிஜி மற்ற தாதிகள் ஒவ்வொருத்தரும் போக் தீத்துவாங்க. தாதிஜி எனக்கு சொன்னார், பாபாக்கு ஏதாவது சொல்லுங்க
சொன்னார். அவர் இந்தியில சொல்லுவார், நான் கிளி மாதிரி சொல்லணும் திருப்பி. இப்போ இந்திய பாபா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னா, இப்போ நானும் அதை ஹிந்தியில அப்படியே சொன்னேன். 2-3 தடவை சொன்னேன். அவர் ஏதோ சொன்னார், நானும் சொன்னேன். பாபா சிரிச்சார், எல்லாரும் சிரிச்சாங்க. ஹிந்தியில பாபா நான் ஒரு குரங்கு, நானும் பாபா பார்த்து பாபா நான் ஒரு குரங்குன்னு சொன்னேன். ஸோ இதுதான் தாதிஜி. அவர் அவ்வளவு விளையாட்டுத்தனமா இருந்தாரு. அவர் இந்த ஸ்தாபனத்தின் தலைவியானாலும் கூட அந்த மாதிரியான தூய்மை அவருக்கு இருந்தது. நாங்க சில நேரத்துல பிராமண இந்த வாழ்க்கையிட்டு ஒரு நிறைய பக்தி பூர்வமா இருப்போம். அப்படி இல்லை. பாபா சொல்ற ரசிக்க சொல்லி ரசிச்சு வாழுங்க, மிகவும் கண்டிப்பா. அப்படி இருக்காதீங்க, அது போரிங்கா இருக்கு, சலிப்பா இருக்கும். லேசா நல்ல அது சந்தோஷமா இருக்க வேணும். எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது. பாகிஸ்தானுக்கு 2 தரம் எனக்கு போற பாக்கியம் கிடைச்சது. பாபா அவங்க இருந்த அந்த இடம் எல்லாத்துக்கும் நான் போனேன். மிக மிக மனசை தொட்டது. இப்ப நான் குஞ்சு பவனுக்கு போனேன், கராச்சிக்கு 2 தரம் போனேன். அது ஒரு பெரிய வீடு. ஒரு பாபா அங்க 60 குமாரிகளோட அங்க இருந்தாங்க. தாதி பிரகாஷ் மணி எல்லாரும் அங்கத்தானே இருந்தாங்க குஞ்சு பவன்ல. அப்போ அந்த சூழல்ல உண்மையா அத உணரக்கூடியதா இருந்துச்சு. அது அங்க சர்வீஸே நடக்கல, எந்த சர்வீஸும் இருக்கல. ஞானம் யோகம் இது மட்டும்தான். ஆனா அவர்கள் அப்படிப்பட்ட அத்திவாரத்தை போட்டார்கள். பிறகுதான் ஆனா நாங்க சில நேரத்துல சேவையத்தான் முன்னால வைக்கிறோம், ஞானம் யோகத்தை பின்னால வச்சிடறோம். ஆனா ஞானம் எவ்வளவுக்கு ஆழமா இருக்குதோ அவ்வளவுக்கு நாடகம் என்ன காட்சியை கொண்டாலும் நீங்க தலைமையில் அடைய மாட்டீங்க. அதே மாதிரி யோக சக்தி இருக்கும் போது நீங்க எந்த ஒரு பிரச்சனை சவால் வரும் போதும் நீங்க அதை வெற்றி கொள்ளுவீங்க. அதனால ஞானத்தை நம்புறது மட்டுமல்ல, அதை பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது ஞானத்தை கடைய வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையோட காட்சியையும் ஞானத்தின் அடிப்படையில பார்க்க வேண்டும். அதாவது ஒருத்தர் எனக்கு சொந்தமான ஒருத்தர் இறந்துட்டாரு, சரீரத்தை விட்டுட்டாரு. அப்ப இது அந்த ஆத்மாவோட அனாதியான பயணம். ஸோ நாங்கள் எல்லாரும் இந்த சரீரத்தை விட வேண்டும். தாதிகளை ஒருக்கா நாங்க இப்படி தாதி ஜாங்கியை சந்தித்த போது ஒரு சகோதரர் வந்தாரு. டாடி, இந்த சகோதரர் 5 நிமிஷத்துக்கு முன்னம் லண்டன்ல ஒரு மூத்த சகோதரர் சரீரத்தை விட்டுட்டார். தாதி சொன்னா, ஓகே என்னுடைய அன்பான சகோதரரே, அவர் மிக இனிமையானவர், மிகவும் பணிவானவர். அப்படியா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? அப்படி எதுவுமே கேட்கல. அதுதான் ஞானத்தை நடைமுறையில கொண்டு வர்றது. இதுதான் இறைவன் சத்தியம். இதை நாங்க பயிற்சி செய்ய வேணும். இதை நம்புறது மட்டுமல்ல, நம்பலாம். ஆனா நாடகம் ஒரு சவாலை கொண்டு வரும்போது ஞானத்தை மறந்து நாங்க மன எழுச்சிக்குள்ளாகி குழம்பி போறோம். அப்ப தாதி அந்த சகோதரர்ல அவ்வளவு அன்பா சொன்னார். பாருங்க, சரீரத்தை விட்டோன்னு இவ்வளவு அன்பான சகோதரர்னு சொன்னார். ஸோ இதுதான் ஞானியா யோகியா நடைமுறையில இருக்கிறது. நான் யாருன்றது எனக்கு என்ன தெரியும்ன்றதல்ல, ஆனா நான் யாரு, என்னுடைய திறமைகள், திறமைகள் இருக்கலாம், நிபுணத்துவம் இருக்கலாம், அதை பயன்படுத்துங்க. இந்த உலகத்துல பலர் இருக்கின்றார்கள். ஆனா என்ன அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள்? இந்த முகம் அன்போட, லேசான தன்மையில, தூய்மையோட பிரகாசிக்க வேணும். அதைத்தான் நாங்க செய்ய வேணும். நான் லண்டன்ல
ஆன்மீக அந்த அசோசியேஷனுக்கு போனேன். தாதி ஜாங்கியும் ஜெயந்தி பெண்ணையும் பார்த்தோன்னா அவர்களோட முகத்தை தான் நான் பார்த்தேன். என்று சொன்னால் அங்கே ஒரு வேறுபாடு தெரிஞ்சது. நாங்கள் ஒவ்வொருத்திட்ட முகத்தையும் இப்படி பார்க்குறோம். எவ்வளோத்துக்கு நாங்கள் முகத்தை பார்த்து அதை பயிற்சி செய்கிறோமோ அதுதான் எங்களோட முகத்தில் புலப்படும். ஸோ அதுதான் தேவை. ஏதாவது ஒரு கர்ம கணக்கினால வேதனைக்கு உள்ளாகும் போது அவர்களை அதை எங்களோட நல்லாசிகள் மூலம் அதுக்கு நாங்கள் உதவ முடியுமா? நிச்சயமா. யாராவது ஒருத்தர் கர்ம கணக்கு இப்ப ஏதாவது ஒரு கஷ்டமான நிலைமை கூட ஆக போறார், அவருக்கு பொருளாதாரம் சீரழிவு அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டம், பிராமண குடும்பத்தின் அன்பு அவர்களுக்கு உதவி செய்யும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்குரிய கர்ம கதை இருக்குது. ஸோ இப்ப உங்களுக்கு ஞானம் இருந்ததுன்னு சொன்னா, ஞானம் என்று சொன்னா என்ன? இந்த கர்மத்தின் தரத்தை மாத்துறது. முதல் சரீர உணர்வின் அடிப்படையில தான் இந்த கர்ம கணக்குகள் இருந்தது. ஆனா இப்ப ஞானம் ஆத்ம உணர்வின் அடிப்படையில நான் என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் மாத்துறேன். என்ன சிறப்பாகுது, சந்தோஷமாகுது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே இந்த கர்ம கணக்குகள் வரும். ஆனா ஞானம் நிறைந்த ஒரு ஆத்மா ஒரு நாளுமே அந்த துன்பத்தை புரிஞ்சு கொள்ளுவார். எல்லா இடத்திலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்ப எங்களுக்கு ஞானம் இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கான ஞானம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்ப அதனால எங்களால பாபாவாலேயும் எங்களோட கர்ம கணக்கை தீர்க்க முடியாது. ஸோ அப்ப பாபா எங்களுக்கு படிப்பிக்கிறாரு எப்படி தீர்க்கிறதுன்றே தவிர அவரால் தீர்க்க முடியாது. இது ஒரு கடைசி கேள்வி. பாபா சொல்றார், இறுதியில ஒன்றாக ஒன்றிணைந்திருப்பார்கள். ஆனால் நாடகத்தை பொறுத்தவரையில யக்யம் அல்லது உலகத்தை பொறுத்தவரையில அது வேறுபட்டிருக்கும். இது எவ்வாறு நடக்கும்? இறுதியில பாபா சொல்றார், எல்லாரும் ஒன்றாக ஒன்றிணைந்திருப்பார்கள். ஆனால் இப்ப நாங்க உலகத்தை பார்க்கும் போது அதாவது வேறுபாடுகள் இருக்கிறது. எப்படி அது ஒன்றாகும் அல்லது எப்படி அது நடக்கும்? அந்த ஒன்று என்னுடைய நாங்க அந்த சத்தியுகத்துல தான் ஒன்றாகும். இங்க சங்கமயுகத்துல இல்ல, நாங்க சத்தியுகத்துல தான் ஒன்றாகுவோம். பிராமண குடும்பம் நாங்க எல்லாரும் அதாவது உலகம் நெருக்கமா காலம் நெருங்கி கொண்டு வரும்போது நாங்க இங்க ஒன்றாக அதாவது ஆக முடியாது. சங்கமயத்துல சத்தியுகத்துல தான் நாங்க அந்த ஒன்று என்ற அந்த நிலையாடு. என்னுடைய கேள்வி, பாரதத்தை விட இலங்கையில நடைமுறையில பாபாவை நேரடியா நாங்க வெளிப்படுத்துற சிவபாபா அல்லது சில நேரத்துல என்னுடைய அதி அன்பிற்குரிய பாபா மிகவும் சக்தி வாய்ந்தவர், சர்வ சக்திவான். ஆனா நாங்க அவரை வெளிப்படுத்துறதுல அவர் சொல்றார், தன்னை வெளிப்படுத்த சொல்றார். அப்ப எப்படி நாங்க அதை செய்ய போறோம்? அதாவது சிவபாபாவை அல்லது அவற்ற பேரை ரூபத்தை வெளிப்படுத்தாம எப்படி நாங்க அவரை வெளிப்படுத்துறது? சாக்கார் முரளியில பாபா சொல்லுவார், பிள்ளைகளே கடவுள் வந்துட்டார் பாபா சொல்றாரு. கடவுள் வந்துட்டாருன்னு பல மனிதர்கள் குருமார் கூட சொல்லினோம். ஆனா எங்களுக்குள்ள அந்த புத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னா
இதை விட்டு அவர்கள் சந்தோஷம், அதாவது சிவபாபா இப்ப வந்துட்டாருன்னு விவரமா சில குழுவுக்கு நாங்க மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பின்னணியை நாங்க பார்க்க வேண்டும். அதாவது பௌத்த பின்னணியோ அல்லது கிறிஸ்தவ பின்னணியோ அல்லது கடவுளை நம்பாதவர்கள் நாஸ்திகர்களோ அவர்களை பொறுத்தவரையில அவர்களோட பின்னணிக்கு ஏற்ற மாதிரி நாங்க அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஓகே, கடவுள் வந்துட்டார் சொன்னா இந்த முகமே அதை காட்டையில யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் எங்களோட முகத்துல தான் அதை காட்ட வேண்டும். அப்ப அவர்கள் நம்புவார்கள், ஆமாம் உண்மையாகவே கடவுள் வந்துட்டான்னு சொல்லி. அந்த நேரம் வரும், அந்த காலம் நெருங்கி வருது. நான் பார்க்கிறேன், நான் எங்க ஒரு சொற்பொழிவு ஆற்றும் பொழுதும் நான் பாபா பற்றி சொல்லி ஏன்னு சொன்னா மற்றவர்களுக்கு நாங்க அந்த அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆனா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். அவரை அதாவது ப்ரீச் பண்றதில்லை, ஆனா எங்களோட சொந்த அனுபவத்தை கொடுக்கறதா இருக்க வேண்டும். எப்படி நாங்க ஏன்னா நிறைய பணிவோடு நாங்க மற்றவர்களுக்கும் இல்லை நான் சரி எனக்கு தெரியுமென்ற அந்த உணர்வு வந்ததுன்னு சொன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அந்த அதிர்வலைகள் அவர்களுக்கு சரியா போய் சேராது, அவர்கள் பணிவா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அப்போ நாங்க பணிவா இருக்கணும் எது சொன்னாலும். நன்றி பிரதர். ஸோ உங்களோட பராமரிப்பு, அன்பான சக்தி வாய்ந்த அந்த பராமரிப்புக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த நிகழ்வை நாங்கள் முடிக்கிறோம். நாங்கள் பாபாவை நினைவு செய்யும் போது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமையான ஒரு எண்ணம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் நல்லாசிகளை கொண்டிருக்க வேண்டும், அந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்க வேண்டும், சக்தி வாய்ந்ததை வேணும். நாங்கள் சாலிபாயை அடுத்த தடவை சந்திக்கும் போது நாங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகுவோம். இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். डरने की क्या बात है, ईश्वर अपने साथ है। डरने की क्या बात है, सदा सफलता साथ हमारे, सदा सफलता साथ हमारे, हाथ में उसके हाथ है। ईश्वर अपने साथ है, करने